We are discussing this 8th standard GK colorful word. Okay, 8th standard GK பார்த்துக்கிட்டு இருக்கோம். colorful word page number 13. ஓகே, ஸோ 13ல் இருக்கிற கலர்ஃபுல் வேர்ல்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கலர்ஃபுல் வேர்ல்டு அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாகவே என்னது கலராக இருக்கிற மாதிரி எப்படி? ஸோ ஹேவ் யூ ஆல் லைக் ஃபார் திஸ் கலர்ஸ்? டு யூ லைக் திஸ் எனி கலர்ஸ்? எல்லாத்துக்குமே கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும், அவங்களுக்கு சிவப்பு கலர். ஸோ வி ஆர் லைக் ஃபார் திஸ் ரெட், க்ரீன், எல்லோ, ஃபேண்டா கலரு, இதெல்லாம் நமக்கு நிறையா பிடிக்கும். ஸோ அதே மாதிரி உலகங்கள்லையும் கலர்ஃபுல்லான வேர்ட்ஸு என்னென்ன இருக்குது, என்னென்ன சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ த கலர் கிவிங் திஸ் அட்ராக்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா அட்ராக்ஷன் கொடுக்கும். ஈஸியாக நம்ம பார்க்கணும், அந்த கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் பார்க்கணும், இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ கலர்ஸ் கேன் பி brighten up the surroundings and transfer anything to give a new look. Yeah, sentence it is. Here in this one by one we have to study. Okay, first one it is a Quangiato. Okay, Quangiato. So Quangiato அப்படிங்கிற எங்கே இருக்குது அப்படின்னா மெக்சிகோவில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் மெக்சிகோ. ஓகே, ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து மெக்சிகோ. இட் வில் பி சிச்சுவேட்டட் இன் இந்த central Mexico. It is a city in central Mexico. It is known for it is a silver mining history. இங்கே என்ன செஞ்சுருக்கோம், ஹிஸ்ட்ரி, அதோட ஹிஸ்ட்ரி சொன்னோம். அந்த கலோனியல் ஆர்கிடெக்சர் பாருங்கள், அதோட பிக்சர்ஸ் பாருங்கள், எப்படி நெருக்கமாக இருக்குது பார்த்தியா, வீடுகளில் கலோனியல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ அண்டு சம்டைம்ஸ் இட் இஸ் அ நெட்வொர்க் லைக் ஆஃப் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸாக இருக்கும், அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் இட்ஸ் அலோ வேஸ் ஃபார் திஸ் அண்ட் டன்னல்ஸ் இஸ் ஸ்ட்ரைட்ஃபைட். டன்னல்ஸ்னு என்ன அர்த்தம், குகைகள் சொல்லலே. ஸோ அதே மாதிரியெல்லாம் இங்கே இருக்கும் வீடுகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ குளுசக். இட் வில் பி ஹியர் இன் தட் கிரீன்லேண்ட். எங்கே இருக்கும் அப்படின்னா கிரீன்லேண்ட். இட் இஸ் அ செட்டில்மெண்ட் இன் திஸ் சார்மேங்டோ முனிசிபாலிட்டி இன் சவுத்தர்ன் கிரீன்லேண்ட்ஸ். ஓகே, சவுத்தர்ன் கிரீன்லேண்ட்ஸ் வந்து இந்த முனிசிபாலிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. லொக்கேட்டட் அந்த ஐலேண்ட் ஆஃப் த சேம் நேம். ஐலேண்டு தெரியலையே. ஸோ அந்த ஐலேண்டில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இங்கே இருக்கும். சைட்டிங் ஆஃப் த ஹியூஜ் ஐஸ்பர்க்ஸ் அங்கே இருக்கும். ஐஸ்பர்க்ஸ் இருக்கும், பிளேசஸ், பனிப்பாறைகள் இருக்கும். பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் எ போட் ட்ரிப். இங்கே போட் ட்ரிப் போகலாம். எதுக்கு இடையில அப்படின்னா அமாங் திஸ் ஐஸ்பர்க்ஸ்க்கு இடையில என்ன செய்வாங்க, போட் ரைடிங் போவாங்க. So next it is a possibility of this boat riding is here. Greenland is noted for it is the vast tundra. Greenland எப்படி இருக்கும் அப்படின்னா vast tundra ரீஜனில் இருக்குது. ஸோ immersed glaciers பனிப்பாறைகளுக்கு உள்ள மூணுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இந்த கிரீன்லேண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஜோத்பூர். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இந்தியாவில் இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ ஜோத்பூர் இஸ் எ சிட்டி இந்த தார் டெசர்ட். எங்கே இருக்கும் அப்படின்னா தார் டெசர்ட் ஆஃப் த நார்த் வெஸ்ட் மெகாரண்ட். ஃபோர்ட் இஸ் ஏ ஃபோர்மேன் பேலஸாக வச்சுருக்காங்க. நவ் இப்போ எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜோத்பூரில் மியூசியமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜோத்பூரோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்பிளேயிங் திஸ் அந்த மியூசியத்தில் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னா வெப்பன்ஸு, பெயிண்டிங்ஸு, எலாபரேட் ராயல் பேனிக்லேனிஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் மனரோலா அப்படிங்கிறது என்னதுன்னா இட் இஸ் அ ஸ்மால் டவுன். ஓகே, இட் வில் பி ஹியர் இன் திஸ் இட்டாலி. எங்கே இருக்குது, இட்டாலியில் இருக்கும். ஸோ இட்டாலியில் இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் டவுன். இஸ் அ ரீசன் ஆஃப் திஸ் தட் கொல்மன் ஆஃப் திஸ் ரயோ மேங்க்ரி இட்ஸ் அ ப்ரிவென்ஸ். ஓகே, ரயோ மேங்க்ரி அப்படிங்கிற இடத்துல இங்கே வச்சுருக்காங்க. லா பென்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்த்தன் இட்டாலியிலே நார்த்தன் சைடில் இது இருக்குது. ஸோ இட் இஸ் அ செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வந்துட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ லபாகோ அப்படிங்கிறது என்னதுன்னா மீனிங் வந்து மவுத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மவுத் மாதிரியே இருக்கும். இட் வில் பி ஹியர் இன் திஸ் அட் அர்ஜென்டினா. எங்கே இருக்குது அப்படின்னா அர்ஜென்டினாவில் இருக்குது. ஸோ திஸ் சிட்டிஸ் இஸ் லபாகோ சிட்டிஸ் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் தட் அர்ஜென்டினா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் நைஹாவன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா டென்மார்க். நைஹாவன் இஸ் 17th century வாட்டர் ஃப்ரண்ட் கேனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட். இது என்ன சொல்லுவாங்க, வாட்டர் கேனலு என்னென்னலாம் இருக்கும் பாருங்கள். அந்த தண்ணியில் கப்பல் போகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்களா, சுற்றி என்ன செஞ்சுருக்கோம், வீடு இருக்கும். ஓகே, வாட்டர் ஃப்ரண்ட்டு, வாட்டர் வந்து முன்னாடி இருக்கும். கேனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இன் கோப்லாகன் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அது டென்மார்க்கில் தான் இருக்குது. ஸ்ட்ரீச்சிங் ஃப்ரம் திஸ் குவாங்லைன்ஸ் நைட்டட்ஸ் டு த ஹார்பர் ஃப்ரண்ட். ஹார்பர் தான் முன்னாடி இருக்கும். ஜஸ்ட் சவுத் ஆஃப் த
ராயல் பிளே ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கும். இட் இஸ் லைன்டு பை தி செப்பரேட்லி கலர்ட், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும். 17th and 18th centuryயில் இது இருந்தாங்க. டவுன் ஹவுசஸ் அண்ட் பாஸ், கெஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். சுற்றி செஞ்சுருக்கோம், தண்ணி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ், do you know that in 2000 Edi Rama, okay, Edi Rama is a mayorman of Trainera, the capital city of Albania, decided to give the city makeover is adding of old buildings to painted the bright bold colors வச்சு என்ன செஞ்சாங்க, எடி ரோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் த globe trotters அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஊர் சுற்றுறோம் இல்லையா. ஸோ யாரெல்லாம் யூ ஹவ் டு யூஸ்ட் ஃபார் திஸ் தட் இந்த person. globe trotters அப்படிங்கிறது என்னென்னா, a person who travels widely. ஸோ யாரெல்லாம் அதிகமாக ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். a person who travels widely, for someone who travels a lot and to many varied places around the world. நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, எதில் போகிறோம். ஸோ அது என்னது அப்படின்னா globe trotters. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, இங்கே வந்து அக்ராஸ் அண்டு டவுன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்ராஸ் பார்ப்போம். த ஓல்டு நேம் ஆஃப் ஈராக். செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா மெசபடோமியா. செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது, மெசபடோமியா. ஸோ டூரிங் திஸ் ஏஷியன் டைம்ஸில் லேண்ட்ஸ் கான்ஸ்டியூட் த ஈராக் were known as Mesopotamia, a region whose extensive alveoli plain gives rise to some of the world's earliest civilizations. இங்கே தான் earliest civilizationsலாம் உருவாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த one of the Central Asia's largest silk market is situated in the country. So fifth one cancer என்ன பாப்பாருப்பா. fifth one என்னது, ஹைரிஸ்தான். ஓகே, ஹைரிஸ்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it will be wool. ஓகே, ash of the Central Asian largest silk industry இங்கே தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் the sixth one. The city is the capital of Indonesia. Jakarta. क्या ஜஹாரியா அப்படிங்கிறது. ஸோ திஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா கேபிட்டல் என்னது அப்படின்னா ஜஹாரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் டவுன் பார்ப்போம். கேபிட்டல் ஆஃப் சிரியா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்னது அப்படின்னா Damascus. Okay, Damascus is a capital of Syria. Next, Das country was the earliest known as Burma. பர்மாவை முதல் என்ன சொன்னாங்க, பர்மாவை தேர்ட் ஒன். ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் எங்கே இருக்கு, மியான்மர். தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா மியான்மர். நெக்ஸ்ட், Alexandria is one of the largest cities in this world. Alexandria is the largest cities in the world. Fourth one, Egypt. Okay, fourth one it is Egypt. Okay, so first one ka answer enadpa Damascus. Okay, second one ka answer Mesopotamia. Third one Myanmar. Fourth one Egypt. Fifth one Hyraistan. क्या. Sixth one Chadaharia. क्या. So next we discuss this. Do you know the official language of this Bhutan is Jakkyada. क्या. So official language என்னன்னு பார்த்துக்கணும் ஒன்று. So next one is the United Nations. क्या. United Nations என்னென்ன உனக்கு தெரியும், UK. United Nations என்னது, UK. So United Nations is celebrated this 24th October. in each yearல United Nations ஒரு விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா 24th Octoberல செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன் யூ ஹவ் டு டிஸ்கஸ். த யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் சிட்டியில் இருக்குது. எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு, நியூயார்க் சிட்டியில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குப்பா, நியூயார்க் சிட்டியில் இருக்குது. ஸோ இட் வில் பி ஃபவுண்டட் இன் த 1945.
55. So number of members, it will be today itself the number of members is 193 members in this the United Nations. 193 members வந்து என்ன இருக்காங்க United Nationsல இருக்காங்க. So next in the main policy making and is representatives and representatives of organ என்ன அப்படின்னா ஜென்ரல் அசம்பிளியில் தான் என்ன செய்வாங்க அந்த மெயின் பாலிசிஸ் எல்லாம் பேசுவாங்க. மெயின் பாலிசிஸ் பற்றியெல்லாம் என்ன செய்வாங்க பேசுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆர்கன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மெயின்டைனிங் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகே, செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அமைதியையும் பாதுகாப்பையும் பற்றி பேசுகிறதுக்காக இங்கே இருப்பாங்க செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ மெயின்ஸ் ஜூடியல் ஆர்கன் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஜூடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆர்கன் ஆஃப் திஸ் யுனைடெட் நேஷன்ஸ் யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ் தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மெயின் ஜீடல், அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, முடிவு எடுக்கிறது இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. So next one it is the first organization for international cooperation formed at the end of the World War. World War ஃபஸ்ட்டில் வந்து என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது League of Nations. League of Nations எந்த இதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் the historical record of the daily activities of United Nationsோட headquarters. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜேர்னல் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்னென்ன டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடக்க எப்பப்பெல்லாம் கூட்டம் போட்டாங்க, ஸோ எப்பப்பெல்லாம் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன மீட்டிங்ஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் நியூயார்க் சிட்டி, செகண்ட் ஒன் 1945, தேர்ட் ஒன் 193, ஃபோர்த் ஒன் ஜென்ரல் அசம்பிளி, ஃபிஃப்த் ஒன் செக்யூரிட்டி கவுன்சில், sixth one International Court of Justice, seventh one League of Nations, eighth one Journal of United Nations.